ஹலோ கைஸ், நீங்கள் வந்து ஓனாக ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்கீங்க. உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆன்லைனில் சேல் பண்ணணும், ஒரு வெப்சைட் வேணும், ஒரு ஆப் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஜுவல்லரிஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ரிங்ஸு, நெக்லஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக வந்து ஆன்லைன்லேயும் சேல் பண்ணலாம். ஸோ இதில் வந்து இயரிங்ஸு, பிரேஸ்லெட்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையுமே வந்து இதில் வந்து உங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் லிஸ்டிங் பண்ணிட்டு, இதில் வந்து கேட்வே வச்சு டேரெக்டாக வந்து கஸ்டமர்ஸ் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி செட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸு, கான்டாக்ட் நம்பர் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் மேலே மூணு டாட் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஷாப்பு, அது எல்லாமே பேஜஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம வந்து இதில் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் சொல்லிட்டு டேரெக்டாக அவங்க வந்து சைன் அப் பண்ணி லாகின் பண்ணி அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து நெக்லஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ நெக்லஸை கிளிக் பண்ணிட்டு உள்ளார போனோடனே ப்ராடக்ட் டீட்டெயில்ஸில் உங்களுக்கு வந்து இப்படி தான் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம வந்துட்டு நீங்கள் கேட்கலாம், ப்ரோ இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த நெக்லஸ் சைஸ் இப்படி இத்தனை கிராமு, இத்தனை கோல்டு, ஸோ அது இல்லாமல் ஜெம் ஸ்டோன் ஆட் பண்ணியிருக்கா, இல்லை ப்ளைனா, கஸ்டம் டிசைன்ஸா, ஸோ லென்த்து எல்லாமே நம்ம வந்து இங்கே செலக்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு கஸ்டமரை வந்து டேரெக்டாக பை பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டூ கார்ட்டில் உள்ளார போனீங்க அப்படின்னா, ஸோ ஆட் டூ கார்ட்டுக்குள்ளே வந்தோடனே இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து அவங்க வந்து என்ன ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு செக் அவுட் கொடுக்குறாங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து அவங்க வந்து பையும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து கேஷ் ஆன் டெலிவரியும் கொடுக்கலாம், இல்லைனா வந்து கேட்வே யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்படியும் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஷ்லிஸ்ட்டு. ஸோ அவங்க வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு விஷ்லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறாங்களோ ஆட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு கூட பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வெப்சைட் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளோட காண்டாக்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு செப்பரேட்டாக வந்து அவங்களோட மொபைல் நம்பர் இல்லை இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட்லாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் சொன்னால், இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1000 ப்ராடக்ட்ஸ் சொன்னால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஹோஸ்டிங்கும் சர்வரையும் கொஞ்சம் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணி வைக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டோரேஜ் இவ்வளோ அப்படின்னா ரேம் இவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம ஹோஸ்டிங்கை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டா நீங்கள் எவ்வளோ வேணால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து அட்மின் பேனல் ஷோ பண்ணுறேன். ஸோ கைஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அட்மின் பேனலு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு எத்தனை ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்க, எத்தனை ஆர்டர்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க, ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த டேஷ்போர்டில் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகிடும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே எத்தனை ஆர்டர்ஸ், லாஸ்ட்டாக என்னென்ன ஆர்டர்ஸ்லாம் வந்திருக்கு, ஸ்டேட்டஸ் என்ன அப்டேட் பண்ணுறது, ப்ராசஸிங்காக பெண்டிங்கான்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் வந்து இதில் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸோ இது வந்து டெமோ சைட்டுங்கிறனால மோஸ்ட்லி எல்லாமே இது பண்ணி வச்சுருக்கோம். ஸோ உங்களோட ப்ராடக்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரிஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நெக்லஸ்ஸு, அதில் வேறு என்ன கோல்டா, சில்வரா, ஸோ எல்லாமே நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதில் ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணது, ஸோ இந்த மாதிரி நான் வந்து கேட்டகரிஸில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். கேட்டகரிஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி லிஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே வச்சுக்கலாம். இல்லை ஆட் கேட்டகரி கொடுத்து கூட இந்த இடத்துல நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி சப் கேட்டகரிஸும் அதே மாதிரி தான். ஸோ அதில் வேரியண்ட் என்ன, ஐட்டம்ஸ் என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஷிப்பிங் சார்ஜஸ், இப்போ நம்ம வந்து தமிழ்நாடுக்குள்ளனா எவ்வளோ, ஓகேங்களா, ஸ்டாண்டர்டாக ஒரு அமௌண்ட்டை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ இது வந்து நம்ம இப்போதைக்கு டாலராக வச்சுருக்கோம். நீங்கள் வேணுன்னா கூட நம்ம வந்து ஐஎன்ஆராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்தியாவுக்குள்ளனா எவ்வளோ, தமிழ்நாட்டுக்குள்ளனா எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஷிப்பிங் சார்ஜஸும் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஷிப்பிங் சார்ஜஸ் வந்துட்டு எவ்ரி ப்ராடக்ட்லேயும் நான் அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது கீழே வந்து காட்டும். ஸோ வேலையும் முடிஞ்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கரன்சிஸு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் இந்த இடத்துல நம்ம வந்து ஐஎன்ஆரும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிம்பிள், இப்போ நான் வந்துட்டு இந்த இடத்துல ஐஎன்ஆர் கொடுத்துட்டு ஐஎன்ஆர் கொடுத்துட்டு நான் வந்து ரேட் ஒன் யூஎஸ்டிடி எவ்வளோன்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸாம்பிள் 90 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஐஎன்ஆர் இதில் வந்து நம்ம வந்து ஐஎன்ஆராக கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்துட்டு எல்லா இடத்துலையுமே வந்து இந்தியன் ருப்பியில் வந்து எல்லாமே காட்டும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பேஜஸ்ஸு. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்கள் வெப்சைட்டோட சைட் பேஜஸ் எல்லாமே நீங்களே வந்து கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே செட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் வந்து மெம்பர்ஷிப்பை நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, உங்களோட ஜுவல்லரி ஷாப்புக்கு மெம்பர்ஷிப் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஜென்ரல் செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு கேட்வே எல்லாமே நம்ம வந்து மோஸ்ட்டாக எல்லாமே கவர் பண்ணி இதில் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெமோ ஓகேங்களா, இந்த சைட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் காண்டாக்ட் இருக்குது, மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் சைட் ரேட் எவ்வளோ வேறு என்ன உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம அதுக்கேற்ற மாதிரி, இப்போ உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கேட்வே செட்டப்போட எனக்கு வேணும், ரேசர் பே இல்லை கேஷ் ஃப்ரீ கேட்வே செட்டப்போட வேணும், அதுக்கப்புறமேட்டு வேறு ஏதாச்சும் உங்கள் டீட்டெயில் வேணுனாலும் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம ஃபுல்லாக இது பண்ணிக்கலாம்.